ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை சூப். முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அனைத்து சத்துக்களும் நிறைந்தது. நான் ஒரு 2 கப் அளவுக்கு கீரையை உருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குடமிளகாய், கொஞ்சம் மல்லித்தலை, ஒரு சிட்டிகை மஞ்சள்தூள், ஒரு சிட்டிகை ஜீரகத்தூள், ஒரு சிட்டிகை மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு வானல் ஹீட் பண்ணி 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துப்போம். ஆயில் சூடு ஏறினோடனே வெங்காயத்தை நான் 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண வேணாம், 2 கட் பண்ணால் போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சள்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் லைட்டாக சூடு ஏறட்டும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம கலக்கி விட்டு அதோடு ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்குங்க. ஒரு நல்ல திக்னஸ் கொடுக்கும். நம்ம சூப்பு குடிக்கும் போது ஒரு திக்னஸாக இருக்கும். இப்போ பாதி அளவு குடமிளகாவை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். குடமிளகாய் வேணான்னா நீங்கள் 2 பல் பூண்டு சேர்த்துக்குங்க. குடமிளகா ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால் நான் குடமிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதி வந்தோடனே நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ கீரையை சேர்த்துடலாம். இப்போ நான் கீரையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அமுத்தி விட்டுருங்க. கீரையை ரொம்ப வேக விடுவேனா, கீரை ரொம்ப வெந்தால் பழுத்துரும். அதனால் நம்ம கொஞ்ச நேரம் கீரை வெந்தால் போதும். ரொம்ப வெந்துருச்சுன்னா பழுத்துடும், அதோட டேஸ்ட் இருக்காது. கொஞ்சம் பச்சை நிறம் இருக்கும் போதே நம்ம கீரையை வெந்துருச்சான்னு பார்த்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரியான சூப்பு வாரம் 2 முறை உங்கள் குழந்தைகளுக்கு போட்டு கொடுங்க. நம்ம பசங்களாம் கீரை சாப்பிட மாட்டாங்க. கீரை சாப்பிடாதவங்களுக்கு இந்தமாரி ஒரு சூப் பண்ணி ரெடி பண்ணி கொடுங்க. ஒரு டம்ளர் கொடுத்தா போதும், குடிச்சிருவாங்க. கீரை நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ மல்லித்தலையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. மல்லித்தலை நல்லா ஒரு ஃப்ளவரை கொடுக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம மல்லித்தலை சேர்க்குறோம். இப்போ பாருங்கள், கீரை வெந்துருச்சு. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். அதோட சாறை வடிகட்டிடுவோம். அதோட சாறு வடிகட்டினோன்னே நம்ம இது ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஆற வச்சுருவோம். கொஞ்சம் நேரம் ஆறினோன்னே இப்போ அது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸியில் அரைச்சிருவோம்.
உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். இப்போ அந்த நம்ம வடிகட்டியிருந்த தண்ணியோட இப்போ இதை நல்லா வடிகட்டிடுவோம். அரைச்சிட்டு வந்ததை நல்லா வடிகட்டிடுங்க. அதோட சாரெலாம் இறங்கிடும். கொஞ்சம் நேரம் அதோட சாரெலாம் வடியட்டும். நல்லா கலக்கி விட்டு வடிய வைங்க. பாருங்கள், அதோட சக்கை தான் இருக்குது. நம்ம சாரெல்லாம் வடிகட்டிட்டோம். நல்லா கலக்கி விட்டுருங்க. கொஞ்சம் சூப்பு ரொம்ப திக்னஸாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சோண்டு மல்லித்தழையை தூவி விட்டு கலக்கி விட்டுறலாம். முருங்கைக்கீரை ரொம்பவும் நல்லது. எந்த வகையான கெமிக்கலும் இல்லை. முருங்கைக்கீரையில் நம்ம எந்த வகையான கெமிக்கலும் தெளிக்க மாட்டோம். அதனால் முருங்கைக்கீரை சூப்பு பசங்களுக்கு ரொம்ப கொடுக்கலாம். ஒரு கிளாஸில் மாற்றி பசங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு கொஞ்சோண்டு பெப்பரை தூவி குடிச்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.